எல்லோருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில அந்த மாணவியின் ஒரு மர்ம மரணம், அது தொடர்ந்து எழுந்த போராட்டங்கள், ஒரு சட்டம் ஒழுங்கை தமிழகத்தில் நிலைநாட்ட முடியாத வகையில இன்றைய திமுக அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது எப்பொழுதுமே திமுக ஆட்சியில் இருக்கு என்றாலே அந்த காவல்துறை கட்டுப்படுத்தப்பட்டு விடுகிறது. அவர்களால் சுதந்திரமாக பணியாற்ற முடிவதில்லை, அல்லது அதிகாரிகள் சரிவர அவர்கள் கடமைகளை செய்வதில்லை. அதனால தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது. இப்போ கோவையில் அந்த குண்டுவெடிப்பு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல தான் நடக்கும். வன்முறைகள் என்பதும் காவல்துறை கட்டுப்படுத்தப்படுவதும் திமுக ஆட்சியினுடைய வாடிக்கைகளாக இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல 4 நாட்கள் 12ஆம் தேதி இரவு அந்த சம்பவம் நடந்திருக்கு. 17ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால அந்த வன்முறை என்பது வெடிக்கப்பட்டது. ஒரு 13, 14 தேதிகளிலேயே அந்த மாவட்ட எஸ்பியும் மாவட்ட கலெக்டரும் சரிவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கும். ஆனா அப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்கல என்று 13, 14 தேதிகள்ல அதிமுக நம்ம உள்கட்சி பிரச்சனையைத்தான் இபிஎஸ், ஓபிஎஸ் முழுமையாக கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்களே ஒழிய இந்த நாட்டு தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற வகையில அந்த செயல்பாடுகள் அவர்களிடத்தில் அமைகிறார். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த மின்கட்டண உயர்வு, அந்த மின்கட்டண உயர்வுங்கிறது செந்தில் பாலாஜி மின்துறை அமைச்சரானவர்களே சொன்னார். அதாவது பல லட்சம் டன் நிலக்கரி காணாமல் போயிருக்கு, அதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன், பெரிய அளவுல இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அதை அவர் கண்டுபிடிக்கல. ஏன்னா அவரும் அந்த மின் வாரியத்துக்கு இழப்பை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நல்ல முறையில ஒரு நிர்வாகத்தை, லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிர்வாகத்தை செய்தாலே இந்த மின்வாரிய செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். இந்த மின் கட்டணத்தை உயர்த்தாமல் அதனுடைய அந்த பிரச்சனைகளை இவர்கள் சமாளிக்கலாம். ஆனா ஆளுகிற இந்த அரசாங்கம் அந்த மின் கட்டணத்தை உயர்த்துகிற முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு கருத்து கேட்டு கூட்டம் என்பதெல்லாம் நடத்த போறாங்க. ஒருவேளை நீ மின் கட்டணம் வேணும்னா அப்பப்போ பவர் கட்டை கொண்டு விட்டுட்டாங்கன்னா ஒருவேளை மின் கட்டணம் குறைச்சலா கூட வரலாம் என்கிற நிலையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் தான் இப்படி இருக்குன்னா, சரி மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் அரிசிக்கு, மாவுக்கு, கோதுமைக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டாங்க. இன்னும் பேசுவதற்கு மட்டும்தான் அந்த ஜிஎஸ்டி இல்லை. அப்புறம் இந்த சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து கொள்வதற்கு ஜிஎஸ்டி இல்லை. இதை தவிர வரி வருவாயை பெருக்குவதற்காக எல்லா பொருட்களுக்குமே அந்த ஜிஎஸ்டி வரியை அதிக அளவில் அவர்கள் விதித்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுமையை நாட்டு மக்கள் மீது ஏற்றிக் கொண்டிருக்கிறது. அது நிச்சயமா ஒரு பெரும் பாதிப்பை இந்திய அளவிலேயே, அது குறிப்பா தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்துது. ஆனா இதையெல்லாம் எதிர்த்து ஒரு எதிர்கட்சியாக வலிமையாக ஆளுகிற திமுகவையும் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து செயல்பட வேண்டிய இன்றைக்கு அதிமுக உட்கட்சி பிரச்சனையில யார் பெரியவர்கள், யாரை யார் வென்றார்கள், யாரை யார் தோற்கடித்தார்கள் என்று கால சூழ்நிலை அறியாமல் இன்றைக்கு உட்கட்சி பிரச்சனைகள்ல அதிக கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே கேட்கிற கேள்வி, சரி இந்த ஒற்றை தலைமைங்கிறது இன்றைக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது? நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்ப எந்த தேர்தலும் கிடையாது. அடுத்த தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தல். ஒருவேளை அந்த நாடாளுமன்ற தேர்தல் 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டு அதற்கு பிறகு இப்படி ஒரு விஷயத்தை கூட நம்ம கையில எடுத்திருக்கலாம். ஆனா இப்ப உடனடியாக இப்படி ஒரு பிரச்சனையை கையில் எடுத்ததன் மூலமாக அப்படி எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, தேவைகள் இல்லை. அப்ப தேவையில்லாத நேரத்துல ஒரு பிரச்சனையை கையில எடுத்து இன்றைக்கு ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிளவு, சின்னம் பாதுகாக்கப்படுமா, இது தேர்தல் ஆணையம், பாரதிய ஜனதா கட்சி, நீதிமன்றங்கள் இவர்கள் நிர்ணயிக்கப்படுகிற தலைமை என்று வருகிற பொழுது அந்த தலைமை அதிமுகவை பாதுகாக்கிற தலைமையாக, வளர்த்துகிற தலைமையாக, தேர்தல்களில் வெற்றி பெறுகிற தலைமையாக, ஆளுகிற தலைமையாக அதிமுகவை உருவெடுக்க வைக்குமா என்கிற அச்சமும், புரட்சி தலைவர் காலத்து அதிமுக எங்கே, அம்மா காலத்துல இருந்த வலிமையான மோடியா லேடியா என்ற அதிமுக எங்கே என்று அதிமுக தொண்டர்கள் ஏங்குகிற ஒரு நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அவரை தவிர யாரும் போட்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது தப்பு இல்ல. நீங்க புரட்சி தலைவர் என்ன விதிகள் இருந்ததோ, அம்மா காலத்துல என்ன விதிகள் இருந்ததோ அந்த விதியில தேர்தல் நடத்தி அதுல அவரே வென்று தொண்டர்கள் ஆதரவோடு வர்ற தலைமை தானே
வெற்றி பெறுகிற தலைமையா இருக்கும். அப்புறம் சசிகலாவுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி குறுக்கு வழியில அந்த கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது கட்சியை அபகரிக்கிறது இல்ல, தொண்டர்களுக்கு கொடுத்த பறிக்கிறது இல்ல. இந்த 2 பேருமே இல்லாத தொண்டர்களால உருவாக்கப்படுகிற தலைமை தான் வலிமையான தலைமையா இருக்கும். சுயநலவாதிகள். எடப்பாடி பழனிசாமி இன்னும் எம்ஜிஆர் மட்டும்தான் கட்சியில இருந்து நீக்கல, அம்மாவை நீக்கிட்டாரு. நம்ம போட்ட வழக்க நிலுவையில வச்சிடறாங்க. ஓபிஎஸ் போட்டா தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இபிஎஸ் போடுறதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. கடைசியா யார் முதலமைச்சர் நீதிமன்றம் முடிவு பண்ண முடியாது இல்ல, ஜனங்க தானே ஓட்டு போடுறோம். சாவி மட்டும் தான் அவர் கையில் கொடுத்திருக்காங்க, யாரும் உள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அப்புறம் அப்பீல் போவாங்கல்ல. அதிமுக ஆபீஸ் ஓபன் பண்ணி இருக்கணும்ங்கிறதான நம்ம விருப்பம். அதை ஏன் க்ளோஸ் பண்ணணும்? நம்ம கேடர் மூலமா ஒரு லீடர் எடுக்கணும், அவ்வளவுதான். தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு தொண்டர்கள் அவரவர்கள் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்க கை கோர்த்து நிக்கணும். ஆனா தொண்டர்கள் திரண்டு தொண்டர்கள் ஒரு முடிவெடுத்து தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும். அதுக்கு எல்லாரும் முன் வரணும். தொண்டர்களால ஒரு தேர்தல் நடத்துவோம், அந்த நடத்துறதுல எல்லாரும் போட்டி போடட்டும். அதுல தொண்டர்கள் விருப்பம் என்னவோ யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ நம்ம அவங்க தலைமையில இயங்கலாம். அதாவது ஜட்ஜ் ஓபன் கோர்ட்ல ஓரலா சொல்லிட்டா போறோம், அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா ஓபன் கோர்ட்ல போதும். ஆர்டர்லாம் எதுவும் கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பேப்பர்ல எல்லாம் எதுவும் கையெழுத்து போட்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. அதே சட்டம் ஆயிரும். நம்மை பொறுத்த வரைக்கும் இபிஎஸும் வேண்டாம், ஓபிஎஸும் வேண்டாம். அதிமுக தொண்டர்களால், அடிப்படை உறுப்பினர்களால், அவர்கள் மூலமாக ஒரு தேர்தல் முறையாக நடத்தப்பட்டு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதிமுக என்பது அந்த தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவும் கொடுத்த அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாம ஒரு சில பேர் மட்டும் கூடி ஒரு 10 முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் கூடி 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 வருஷம் தலைமை கழக பொறுப்பாளராக இருக்கணும். இதெல்லாம் மற்றவர்களை போட்டியிட அந்த தகுதி இழப்பு செய்யக்கூடிய நடவடிக்கைகளா. வேற யாரும் போட்டியே இடக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி மட்டும் போட்டி போடணும் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு தலைமை உருவாக்குவதற்கு இது அல்ல. எம்ஜிஆரும் அம்மாவும் வழிநடத்திய அதிமுக, எதிர்பார்த்த அதிமுக. அப்ப அவர்கள் அந்த தொண்டர்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்காங்க. தன்னுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை அந்த தொண்டர்கள்ட்ட இருக்கு. அந்த உரிமை நிலைநாட்டப்படணும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். நிச்சயமாக இந்த சர்வாதிகார போக்குல செயல்படுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அந்த செயல்பாடுகளை நம்ம தடுத்து நிறுத்துவோம். தொண்டர்களால ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வைப்போம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.